கண்டிப்பாக இது வந்து எங்கள் கேரியரில் ஒரு innovation and breakthrough மாதிரி we experienced it. And first from the clinical background my colleague Dr. Anand will share with you. அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணோம் எப்படி பண்ணோம் will tell you in a step by fashion. வந்து நாங்கள் வந்து ஒரு ஒன் ஆர் 2 months பேக் பார்த்தோம். ஸோ அவங்களுக்கு ஷி ஹேஸ் அ லாங் ஹிஸ்ட்ரி. ஸோ அவங்க வந்து 2018 she was diagnosed with diverticulitis. So diverticulumனா இட் இஸ் குடல் பை அப்படின்னா ஏஐ சொல்லிச்சு காலையில். ஸோ நானும் ஏஐ தான் பார்த்து கொஞ்சம் தமிழில் சொல்கிறேன். ஸோ டைவர்டிகுலம்ன்றது வந்து ஒரு குடல் பை. இந்த மசில் ஏஜ் வயதாகும் போது இந்த மசில் கொஞ்சம் வீக் ஆகிறதுனால இந்த உள்ளுக்கு இருக்கிற லைனிங் கொஞ்சம் வெளியில் புடைக்கிறதுக்கு பேர் தான் டைவர்டிகுலம். அது ஒரு வீக் பாயிண்ட்ல கொஞ்சம் உள்ளுக்கு இருக்கிற லைனிங் வெளியில வந்து ஒரு பை மாதிரி உருவாகும். அது வந்து அழற்சி ஏற்பட்டா அதுக்கு பேர் டைவர்டிகுலைட்டிஸ். டைவர்டிகுலைட்டிஸ் வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன், அழற்சி. அந்த அழற்சி ஏற்பட்டு அவங்களுக்கு ஒரு இடத்துல இப்போ டைவர்டிகுலம் ஒரு பை இருந்து அதுக்குள்ள ஒரு மலம் மாட்டிட்டு இருந்ததுன்னா ஒரு இரிட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அந்த இரிட்டேஷன் ஏற்படுறதுனால அது அழற்சி ஏற்பட்டு அது ஒரு ஒரு பொத்தல் மாதிரி போட்டுடலாம். ஸோ அது பேர் பெர்ஃபரேஷன். ஸோ பெர்ஃபரேஷன் ஆகி இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா பக்கத்தில் பெண்ணுறுப்பு வெஜைனா தமிழில் யோனின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஏஐ கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன் காலையில். ஸோ அது அந்த பெண்ணுறுப்புக்கும் மலக்குடலுக்கும் இடையில ஒரு பாதை ஏற்பட்டுருச்சு. அதுக்கு பேர் ஃபிஸ்டுலா. ஸோ கோலோ வெஜைனல் ஃபிஸ்டுலா. ஸோ இது வந்து 2018 ஏற்பட்டது அவங்களுக்கு. அந்த டைமில் அவங்க வந்து அதை வந்து அந்த மலக்குடலை ரிசெக்ட் பண்ணி அந்த எந்த இடத்துல அந்த அழற்சி இருந்ததோ அதை ரிசெக்ட் பண்ணி ஒட்டி வச்சாங்க. அந்த போஸ்ட் ஆப் பீரியட்ல அவங்களுக்கு அந்த காம்ப்ளிகேஷன். ஸோ அந்த அனஸ்டமாட்டிக் சைட் ஒட்டி வச்ச இடத்துல கொஞ்சம் லீக் இருந்தது. அந்த லீக்குனால அந்த பெருங்குடலை எடுத்து வயிற்றுல வச்சு பையில தான் மலம் சேர்ற மாதிரி இருந்தது. பேர் கொலாஸ்டமி. ஸோ கொலாஸ்டமி பண்ணி அந்த டைம்ல அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையும் செட்டில் ஆனாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் அதை ஒரு 3-4 மாதம் கழிச்சு அதை அந்த கொலாஸ்டமி ரிவர்சல் திரும்பவும் அந்த மலக்குடலை இணைச்சிட்டாங்க. ஸோ ஆனாலும் அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த ஃபிஸ்டுலா, அந்த மலக்குடலுக்கும் வெஜைனாக்கும் ஏற்பட்ட அந்த இணைப்பு பாதை வந்து இருந்துகிட்டே தான் இருந்தது. அவங்க ஒரு முறையும் மலம் கழிக்கும் போது அவங்க வெஜைனா வழியாகவும் அவங்க மலம் வந்துட்டு இருந்தது. ஸோ அது வந்து இட் ஹஸ் பீன் ஒரு பர்சிஸ்டண்டாக ஒரு இரிட்டேஷன், ஒரு பர்னிங் சென்சேஷன். அவங்களால வெளியில போக முடியாது. ஸோ இதனால ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு இன்னொரு இடத்துல ஒரு ஹர்னியா வந்துச்சு. ஹர்னியாவும் they did a surgical repair. But every time it was அந்த ஹர்னியா ரிப்பேர் பண்ண தவிர இந்த ஃபிஸ்டுலா வந்து அவங்க இது ரிசெக்ட் பண்ண முடியல. ஸோ அவங்க 2018 இருந்து இந்த 2026 வரைக்குமே இந்த மாதிரி மலம் வந்து அவங்களுடைய ஜெனா வழியா வரது இருந்துட்டே இருந்தது. ஸோ இதனால ஒரு ரெக்கரண்டா யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துட்டே இருந்தது. ஸோ ஒரு இரிட்டேஷன், என்ன இது பண்ணாலும் ஒரு வஜனால ஒரு பர்னிங் சென்சேஷன், இரிட்டேஷன். அவங்களால வெளியில அவ்வளோவா போக முடியாது.
இட்ஸ் வெரி எம்பாரசிங் ஃபார் தெம் சம்டைம்ஸ். ஸோ அதனால இது இருந்துகிட்டே இருந்ததுனால ஸோ இது ஒரு டயக்ரோமேட்டிக் இது. ஸோ வெஜைனாக்கும் கோலனுக்கும் இடையில ஏற்பட்ட ஒரு இணைப்பு பாதை தான் கோலோவெஜைனல் ஃபிஸ்டுலா. ஸோ நாங்கள் இந்த வாட்டி அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, எந்த இடத்துல அந்த இணைப்பு இருந்ததுன்றத ஐடென்டிஃபை பண்ணுறதே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. ஸோ நிறைய இடத்துல பண்ணி இந்தியன் கரெக்டாக தெரியாத மாதிரியே இருந்தது. ஸோ நாங்கள் ஒன்று சிடி பண்ணி கான்ட்ராஸ்ட் மோஷன் போகிற இடத்து வழியாக கான்ட்ராஸ்ட் கொடுத்து எந்த இடத்துல ஒரு லீக் இருந்ததுன்றது பார்த்தோம். அப்புறம் எண்டோஸ்கோபி வழியாகவே எந்த இடத்துல அந்த இணைப்பு ஏற்பட்டிருக்குன்றதை பார்த்துட்டு அண்ட் ஃபர்ஸ்ட் எண்டோஸ்கோபி வழியாக அதை எண்டோஸ்கோபி வழியாகவே அதை சூச்சர் பண்ணிடலாம், தச்சிடலான்னு பார்த்தோம். பட் இது ரொம்ப நாள் பட்டு இருந்ததுனால அந்த சூச்சர் வந்து இட் டிட்ன்ட் ஸ்டே இன் பிளேஸ். ஸோ ரொம்ப ஃபைப்ரோசிஸ் நாள் பட்டு இருக்கிறதுனால ஒரு ஃபைப்ரோசிஸ் ஏற்படும். ஸோ அதனால ஒரு இடத்துல இன்னொரு இடம் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகாது. ஸோ இட் டிட்ன்ட் ஸ்டே இன் பிளேஸ். ஸோ அதனால் நாங்கள் இதை எப்படி அடைக்கலான்றது யோசிக்கும் போது தான் ஹார்ட்டில் இருக்கிற ஹோல் அதில் ப்ளக் பண்ணுறதுக்கு ஒரு சில டிவைசஸ் இருக்குது. அப்போ தான் நான் மனோஜ் சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அது மாதிரி ஒரு டிவைஸை ஏன் இங்கே பொருத்தக்கூடாதுன்றதை டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜர் பிளான் பண்ணோம். தேங்க்யூ ஆனந்த், தேங்க்யூ ஃபார் த டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன். யூஸ்வலாக எங்கள் கார்டியாலஜியில் பார்த்தீங்கன்னா எங்களோட மெயின் ஜாபு ரத்த குழாயில் அடைப்பு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுறது, பலூன் பண்ணோம், ஸ்டென்ட் பண்ணோம். இதான் 90% நாங்கள் பண்ணுற ஜாப். பட் கார்டியாலஜியில் ஸ்ட்ரக்சரல் ஹார்ட் இன்டர்வென்ஷன் சொல்லுவோம். தட் இஸ் ஹார்ட்டோட வாலில் பிரச்சனை இருக்குது, ஹார்ட்டில் ஓட்டை இருக்குது, ராங் கனெக்ஷன் இருக்குது, இதெல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் நிறைய டிவைசஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட்டில் காமனஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா மேல் 2 அறைக்கு நடுவில் ஓட்டை இருக்கிறது, பிறவிலேருந்து இருக்கிறது, ஏஎஸ்டின்னு சொல்லுவோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் மோர் தென் 30 மில்லியன் பேருக்கு அந்த டிவைஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் அ டெக்னிக் ஓவர் லாஸ்ட் 1967 ஆரம்பிச்சு, இந்தியாவில் 1994 ஆரம்பிச்சு we have done ample number of things. So அந்த டிவைஸ் வச்சு ஒரு ஹோலை க்ளோஸ் பண்ணுறது இஸ் சம்திங் they are regularly doing. பட் இந்த மாதிரி சினாரியோவில் டிவைஸை வச்சு க்ளோஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதனால் நாங்கள் பார்த்துச்சு வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணிருக்கச்சு ஒரு 4 கேஸ் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவிலேருந்து யாரும் அந்த மாதிரி பண்ணது இல்லை. சரின்னு சொல்லிட்டு we thought we will sit as a team, myself, Anand, Dr. Basulani sir, Sundar, all of us sat together and இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அப்புறம் சிடி ஸ்கேன் இன்புட் எடுத்துன்னு எண்டோஸ்கோபி இன்புட் எடுத்துன்னு பார்த்தோம். முக்கால்வாசி ப்ரொசீஜர்ஸ் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் கேத்லேபில் வச்சு ஃப்ளோரோஸ்கோப்பி வச்சு பண்ணோம். பட் ஆனந்த் ஹேட் அ குட் ஐடியா, நம்ம எண்டோஸ்கோப்பியே யூஸ் பண்ணி அண்டர் விஷனே பண்ணலாம், சின்ஸ் நமக்கு எப்படி டிவைஸ் டிப்ளாய் ஆகுதுன்னு நல்லா தெரியும் அப்படிங்கிற ரீசன்னால ஹி ஹேட் திஸ் ஐடியா. ஸோ 2 எண்டோஸ்கோப்பை வச்சுட்டு எப்படி நாங்கள் ஹார்ட் டிவைஸை டிப்ளாய் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். பட் we thought we will use this endoscopy assistance. ஸோ இது வரைக்கும் என்னோட கேரியரில் ஃப்ளோரோஸ்கோப்பி இல்லாமல் எண்டோஸ்கோப்பி வச்சு I have never deployed a device. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எண்டோஸ்கோப்பி கைடன்ஸ் யூஸ் பண்ணி டிவைஸை வந்து போய் சார் இப்போ காமிச்ச மாதிரி அந்த டிவைஸை வந்து எண்டோஸ்கோப்பியில் இதுதான் அந்த டிவைஸு. ஸோ சார் வந்து 2 பக்கமும் காமிச்சிருந்தார். இந்த பக்கத்துல இருந்து கேமரா காமிச்சாரு, அந்த பக்கத்துல இருந்து கேமரா காமிச்சு. ஸோ தட் அந்த டிவைஸ் கரெக்டாக ஃபிட் ஆகுதா, அந்த லொக்கேஷன்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து இது க்ளோஸ் பண்றது வந்து கரெக்டா இருக்கான்னு பார்த்து 2 பக்கமும் கரெக்டா இருக்குன்னு ஒன்ஸ் we were convinced, அதுக்கப்புறம் we release the device. அது once we release the device we were very happy. அது கரெக்டா அந்த 2 பக்கத்தோட ஓட்டையும் கரெக்டா க்ளோஸ் பண்ணுச்சு. பிளஸ் அதோட நார்மல் ஃப்ளோவும் அப்ஸ்ட்ரக்ட் பண்ணாம இருந்தது. ஏன்னா நார்மலா ரெக்டத்துல இருந்து மோஷன் வெளியில வர வழியும் அப்ஸ்ட்ரக்ட் ஆகாம இருக்கணும் நம்ம டிவைஸ் போட்டுச்சு. அதுவும் கரெக்டா இருக்கான்னு பார்த்து ஒன்ஸ்
both Dr. Anand, myself, Dr. Vasmani, நாங்கள் கன்வின்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் we release the device. Then fluoroscopy பார்க்கறச்ச டிவைஸ் நல்லா deploy ஆயிருந்தது. ஸோ இந்த கேஸில் இன்னொரு ஒரு இதுதான் டிவைஸ். If you see the device, this is the you see closely, this is one end, this is another end. நடுவில் ஒரு portion இருக்கு. So this is the tips of the device. So இது வந்து something on so normally atrial septal heart ஓட ஹோல் க்ளோஸ் பண்ற டிவைஸ் வந்து அதுல ரெண்டு எண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ யூஸ்வலா டிஃபெக்ட் வந்து இந்த எண்ட் அந்த எண்ட் மட்டும் தான் இருக்கும். பட் இந்த சுச்சுவேஷன்ல பிகாஸ் ஃபிஸ்டுலஸ் ட்ராக்ட் லாங்கா இருக்கிறதுனால அந்த டிவைஸ் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஏவிடி டு பிளக்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது வந்து இந்த மாதிரி ரெண்டு எண்ட்ஸ் இருக்கும், நடுவில் ஒரு போர்ஷன் இருக்கும் which will help us close the track. So அதை வச்சு we are able to get that good alignment. So இந்த பக்கமும் நல்லா செக்யூரா க்ளோஸ் ஆயிருக்கு, இந்த பக்கமும் செக்யூரா க்ளோஸ் ஆயிருக்கு, அந்த ட்ராக் டு க்ளோஸ் ஆச்சு. So that is what we were able to establish. Any procedure and date. So we procedure பண்ணிட்டு almost for 2 weeks we waited how it behaves. Luckily patient is doing well. இப்போ வந்து மோஷன் போறச்ச வெஜினா வழியா மோஷன் வராம அது க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் a very good result. So